என்னன்னா நம்ம எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு வருவோம், எல்லாத்துலேயும் வந்து முதன்மையாக நம்ம வந்து பரிசு வாங்குவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் வாழ்க்கையில் நம்ம குடும்பத்துக்கே ஒரு பரிவட்டம்னு ஒன்று கட்டுவாங்க. கிராமத்துலலாம் கோவிலெல்லாம் பரிவட்டம், அந்த பரிவட்டத்தை கட்டுறதுக்கும் ஒரு தகுதி வேணும்னு சொல்லுவாங்க. அந்த ஊரில் அவங்க வந்து பெரிய பணக்காரனா, பெரிய அந்த ஊருக்கெல்லாம் நன்மை செய்தவனா இருக்கவங்களுக்கு தான் அந்த பரிவட்டம் கோவிலில் கட்டிட்டு தான் அந்த திருவிழாவே ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு ஊரில் வந்து ஒரு பிரச்சனையே உருவாச்சு. அந்த பிரச்சனையை வச்சு நான் ஒரு நீதி உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கிறேன். அந்த பிரச்சனை என்னன்னா அதுதான் நான் சொல்ல போகிற கதை. ஒருத்தர் வந்து அந்த ஊரில் நல்ல ஒரு பேரோடும் புகழோடும் சொத்து சேர்த்து நல்ல பயங்கரமாக ராமு ஒரு பேர், நல்லா வந்து எல்லாமே செய்வார். ஆனால் படிப்பறிவு இல்லை அவருக்கு. படிக்கலை, ஸ்கூல் போய் கூட படிக்கல. ஆனால் அவங்க அப்பா வந்து ஜமீன்தார், அப்புறம் அவங்க பண்ணையார், அது மாதிரி நிறைய சொத்து இது நிறைய சேர்த்து வச்சுருந்தாங்க. அதனால் அந்த ஊரில் அவங்களுக்கு தான் முதல் மரியாதை கொடுப்பாங்க. கோவிலில் எதனா திருவிழானா முதல்ல கூப்பிட்டு அவங்களுக்கு பரிவட்டம் கட்டுவாங்க. இந்த மாதிரி வந்து போய் நேர்ந்தது. இந்த ராமு என்ன பண்ணாங்க, அந்த ஊருக்கு ஏதோ அவரால் முடிஞ்சது நல்லதெல்லாம் செய்வார். இது மாதிரி நடந்துக்கிட்டே வரும்போது அங்கே வந்து உதயா அப்படின்னு ஒரு பையன் வந்தான். அவன் யாருன்னா சென்னையில் படித்து பெரிய பட்டங்கள் பட்டு அக்ரிகல்ச்சரெல்லாம் படிச்சுட்டு இந்த கிராமத்தில் போயிட்டு நம்ம அதை வந்து பயன்படுத்தணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தோட உதயா என்ன பண்ணான், பஸ் ஏறி வந்து இறங்கினான். அவன் இறங்கி அந்த மண்ணில் கால் வச்ச உடனே அவனுடைய மனசு என்ன சொல்லிச்சுன்னா, இந்த ஊருக்காக நீ பலனை எதிர்பார்க்காத, இதில் நல்லது கிடைச்சாலும் நீ ஏற்றுக்கோ, கெட்டது கிடைச்சாலும் நீ ஏற்றுக்கோ, ஆனால் விடாமல் போராடு அப்படின்னு அவன் மனசு சொல்லிச்சு. சரி நம்ம அது மாதிரியே செய்யலான்ட்டு அவன் வீட்டுக்கு போனான். வீட்டுக்கு போனோன்னே அவங்க அப்பா சொன்னார், நாளைக்கு திருவிழா, ராமுக்கு வந்து பரிவட்டம் கட்டுறாங்க, நம்ம எல்லாரும் போகிறோம், திருவிழா நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்றார். அப்படியாப்பா சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் மறுநாள் பொழுது விடிஞ்சுது, கோவிலுக்கெல்லாம் குச்சிக்கிட்டு எல்லாம் போகிறாங்க. போயிட்டு ராமுன்றவருக்கு பரிவட்டம் கட்டினாங்க, ஆரம்பித்தாங்க. அப்போ ஒருத்தர் சொன்னார், வருடந்தோறும் வந்து உங்கள் பரம்பரைக்கு தான் நாங்கள் பரிவட்டம் கட்டுறோம், உங்கள் பரம்பரை இந்த ஊருக்கு நல்லது செய்து நீங்களும் நிறைய செய்திருக்கீங்க, அதனால் இந்த பரிவட்டத்துக்கு உரியவங்க நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி தலையில் அந்த பரிவட்டத்தை கட்டினாங்க. உடனே அவர் தலை குனிஞ்சு வாங்கிக்கின்னு இந்த அம்மனுடைய ஆசீர்வாதத்தால் எங்கள் பரம்பரையே இந்த பரிவட்டத்தை ஏற்றுக்கின்னு எல்லாம் நல்லது செய்துட்டு வருது இந்த ஊருக்கு, நாங்கள் தொடர்ந்து செய்வோன்னு அவர் சொன்னார். நடந்தது விழா, நல்லபடியாக எல்லாம் முடிஞ்சுது. எல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு போனாங்க, எல்லாம் வந்து அன்னதானம் எல்லாமே செய்தாங்க. கோவில் திருவிழா முடிஞ்சுது. அது வந்து நைட்டு அவன் படுத்துட்டு இருந்தான். யார்? உதயா படுத்துட்டு இருக்கும்போது அவன் என்ன நினச்சான், ஏன் அவங்களுக்கு பரம்பரையாக அவங்களுக்கு தான் கொடுக்கணுமா, மற்ற யாருக்கும் கொடுக்கக்கூடாதா? நல்லது செய்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு முன்னுரிமையை கொடுக்கலாமே, ஒருத்தவங்களுக்கே ஏன் அந்த முன்னுரிமை போகுது காலங்காலமாக அப்படின்றது இவன் மனசில் தோணுச்சு. ஆனால் வந்து நம்ம அதை கேட்க முடியாது. இன்றைக்கி தான் அவன் வந்து ஊரில் படிச்சுட்டு சென்னையில் படிச்சுட்டு வந்திருக்கிறான். அதனால் இந்த கேள்வி அங்கே போய் யார்கிட்டனா கேட்டால் நீ வந்தவொன்னே ஆரம்பிச்சுக்கிட்டியான்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளவே அந்த கேள்வியை வந்து பதில் தெரியாமல் போட்டு வச்சுட்டு எப்பவும் போல் எழுந்திரிச்சான். போய் சுற்றி மட்டும் பார்த்தா எங்கே நம்ம கம்பெனி ஆரம்பிக்கலாம், வந்து அரிசி ஆலைகள் ஆரம்பிக்கலான்ற ஐடியாலாம் பண்ணிக்கிட்டு அக்ரிகல்ச்சர், அவன் வந்து படித்தது அக்ரிகல்ச்சர், நிலத்தில் என்னென்ன புதிய முறைகளை புகுத்தி நம்ம இந்த ஊருக்கு வந்து நன்மை செய்யலான்னு பார்த்துட்டே வந்தான். அது வந்து அவனுக்கு பல எண்ணங்கள், நல்ல உயரிய எண்ணங்கள் அவனுக்கு உருவாச்சு. அங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க, அவனோட படித்த ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பார்த்தா அவங்களையும் கூட்டு சேர்ந்துங்கன்னா எல்லாரும் சேர்ந்துக்கின்னு ஆரம்பித்தாங்க அவங்க வேலையை. இந்த மாதிரி ஆரம்பித்தவொடனே ஒரு 10 மாதங்கள் ஓடின. அந்த ஊரே பொன் விளைந்த பூமியாக மாறிச்சு. இவங்க புது புது முறைகளை புகுத்து நிறைய, அதாவது விளையாத பூமியை கூட விளைய வச்சு இந்த பையன் உதயா வந்து அக்ரிகல்ச்சர் படித்ததால் நிறைய முறைகளை வந்து அதை நம்மளோட படித்த நண்பர்கள்லாம் அங்கே நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களையும் கூப்பிட்டு எல்லாம் இறந்து செய்தாங்க. இது ராமுக்கு அதுக்கு போச்சு. அவர் என்ன சொன்னார், இவன் ஏன் மெட்ராஸில் படிச்சுட்டு இங்கே வந்து செய்கிறான், சென்னையிலே வேலை தேடிக்கிட்டு அங்கேயே நல்ல பணம் கிடைக்குமே, அவன் செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு பிள்ளைகிட்ட கேட்குறாரு. இல்லைங்க, அவன் வந்து தான் பிறந்த ஊரை நல்ல மண் வளம் ஆக்கணும், அவன் இந்த மண்ணை வந்து நல்லபடியாக வளமாக்கி எல்லாருக்கும் இந்த ஊரே உலகமே தெரிகிற மாதிரி நம்ம ஊரை ஆக்கணும்னு நல்ல எண்ணத்தோடு தாங்க உதயா வந்திருக்காரு அப்படின்ட்டு அவர் சொன்னார். உடனே இந்த ராமு சொல்கிறார், அப்படியா, அந்த பையன் நல்லா செய்கிறானா? ஓ நல்லா செய்கிறான், நீங்கள் ஒன்றா ஒரு நாள் வாங்க, நம்ம அப்படி போய் சுற்றி பார்க்கலாம், நிறைய புது புது
பயிரே ஆகாத நிலத்தெல்லாம் கூட அவனுடைய படிப்பை வச்சு அறிவை வச்சு அவனுடைய ஃப்ரெண்ட்ஸை வச்சு நல்லா பண்ணியிருக்கிறாங்க. நம்ம போய் ஒரு ரவுண்ட்ஸ் பார்த்துட்டு வரலாம், நீங்கள் வாங்கன்னு கணக்கு பிள்ளை சொல்கிறார். உடனே ராமுவும் கார் எடுத்துகிட்டு வாங்கடா போய் பார்த்துட்டு வரலான்னு போகிறாங்க. பார்த்தா சுற்றி முட்டாலும் அவ்வளோ நல்ல பயிர் விளைஞ்சிருக்கு. கரும்பு வந்து அப்படியே விளைச்சல் அதிகமாக இருக்குது. ஒன்றுமே இல்லைன்னு நினச்ச கரும்பெல்லாம் வந்து கரும்பு சாகுபடி அவ்வளோ நல்லா இருக்குது. வேர்க்கடலை ஒரு பக்கம் வந்து பார்த்தா நெல் வந்து அப்படியே தலை தூக்கி நிற்கிது. எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே ரவுண்ட்ஸ் போயிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோடனே அவர் நினைக்கிறாரு, இந்த பையன் வந்து சென்னையில் படித்தா கூட இந்த ஊர் நல்லா இருக்கணும். நம்ம வந்து பரம்பரையாக படிக்கல, ஒன்றுமே நம்மளுக்கு தெரியாது. ஆனால் பணம் இருந்தது, கொஞ்சம் நம்மளால் முடிஞ்சது ரோடு போட்டோம், ஏதோ ஆலைகள் கட்டினோம், ஸ்கூலை புதுப்பித்தோம், இதெல்லாம் செய்தோம். ஆனால் இந்த பையன் தான் படிச்சுட்டு தானே அந்த ஊரில் இருந்து சென்னையிலேருந்து நல்லா சம்பாதிக்க, இல்லை ஃபாரின் போய் சம்பாதிக்காமல் நம்ம பிறந்த வந்து கிராமத்தை நல்லா ஆக்கணுன்ற ஒரு முடிவோடு வந்திருக்கிறான். அவனை வந்து நம்ம எதனா ஒரு விதத்தில் சிறப்பிக்கணும். அவனை சிறப்பிக்கிறத வச்சு அடுத்து வர தலைமுறையினர் அங்கே மெட்ராஸ்லேயே நம்ம சம்பாதிக்கலாம், ஃபாரின் போகலான்ற அந்த எண்ணத்தை விடுத்து இந்த ஊரை இன்னும் நல்லா செழிப்பாக்குவாங்கன்னு இந்த ராமு நினச்சிக்கிட்டே அப்படியே வந்து போய் படுக்கிறார். படுத்துட்டு காலையில் பொழுது விடியுது. உடனே வந்து போன வருடம் போய் ஒரு வருடம் போய் மறுபடியும் அந்த கோவில் திருவிழா வருது. கோவில் திருவிழா வந்த உடனே அந்த ஊர் மக்கள்லாம் இவர் பேரை போட்டு ஒரு நோட்டீஸ் அடித்து, வாங்க உங்களுக்கு தான் பரிவட்டம் கட்டணும், ஆரம்பிச்சு வைங்க திருவிழாவன்ட்டு எல்லாரும் ஒரு கும்பலாக வந்து கூப்பிட்றாங்க. உடனே இவர் என்ன சொல்கிறாரு, சரி நான் கட்டாயம் வந்துடுறேன், வந்து உதயா வீட்டுக்கு நீங்கள் பத்திரிக்கை வச்சிங்களான்னு கேட்குறாரு. ஓ நாங்கள் வச்சோமே புதியா வீட்டுக்கு, அவங்க வீட்டிலேருந்து எல்லாரும் வருவாங்க, அந்த பையன் ரொம்ப நல்ல பையன், நல்லா உழைக்கிறான், இன்னும் எங்கள் பசங்களெல்லாம் கூப்பிட்டுன்னு போய் நல்ல முறைங்க எப்படி எப்படி பயிர் செய்யணும் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறான், இந்த ஊரையே நல்ல முறையில் செழுமையாக்குறான் அப்படின்னு சொல்லி